சிக்ஸ் பேக் பண்ண யாரு இருக்காங்க? ரொம்ப கம்பளா சொல்றேன். சூர்யாவுக்கு முன்னாடி சிக்ஸ் பேக் பண்ணல தமிழ்நாட்டில் எந்த நடிகர்? அது அப்படியெல்லாம் பண்ணிருக்காங்களா? காப்பி பண்ணிருக்காங்களா? சிக்ஸ் பேக் இருக்கின்றதே எனக்கு அவரை பார்த்தா சார் தெரியும். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜோஜு ஜார்ஜ், பிரகாஷ் ராஜ், ஜெயராம்னு இப்படி பலருமே நடிச்சிருக்கிற படம் தான் ரெட்ரோ. இந்த படம் அடுத்த மாதம் மே 1 வெளியாக இருக்கு. இந்த படம் மேலே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். டீசர், ட்ரெய்லர் அண்ட் சந்தோஷ் நாராயணன் இசையில் வெளியான சாங்ஸ்னு இப்படி எல்லாமே படத்தோட ஹைப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்குன்னே சொல்லலாம். சமீபத்தில் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்ப கிராண்டா நடத்தப்பட்டுச்சு. பலருமே படத்தை பற்றி பேசியிருந்தாங்க. அந்த வகையில் சூர்யாவோட அப்பா சிவகுமார் பேசியிருந்தாரு. அப்போ பேசும்போது சூர்யாவுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சிக்ஸ் பேக் வச்ச எந்த நடிகர் இருக்கான், அதுக்கப்புறம் யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பேசியிருந்தாரு. சிவகுமார் பேசினது சோசியல் மீடியால பேசு பொருளா மாறுச்சு. பலருமே சூர்யாவுக்கு முன்னாடியே தனுஷ் பொல்லாதவன் படத்துக்காக வச்சாரு, விஷால் சத்தியம் படத்துக்காக வச்சாருன்னு சொல்லி மீம்ஸ் எல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில நடிகர் விஷாலே ரீசெண்ட் இன்டர்வியூல சிவகுமார் அவர்களோட பேச்சுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்மையை சொல்லணும்னா தனுஷ் தான் பொல்லாதவன் படத்துக்காக முதல் முறையா சிக்ஸ் பேக் வச்சாரு, அதுக்கப்புறம் நான் சத்தியம் படத்துக்காக வச்சேன், மதகஜராஜா படத்துலயும் வச்சிருந்தேன், அதெல்லாம் மறந்துட்டாங்க போல அப்படின்னு விஷால் பதில் அளிச்சிருக்காரு. 2008 சூர்யாவோட வாரணமாயிரம் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல தான் சூர்யா முதல் முறையா சிக்ஸ் பேக் வச்சிருந்தாரு. ஆனா வாரணமாயிரம் படத்துக்கு முன்னாடியே 2007 வெளியான பொல்லாதவன் படத்துக்காக தனுஷ் சிக்ஸ் பேக் வச்சிருக்காரு. அந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ல தனுஷ் சிக்ஸ் பேக்கோட இருப்பாரு. 2008 ஆகஸ்ட்ல வெளியான படம் தான் விஷாலோட சத்தியம். அந்த சமயத்துல விஷாலோட இந்த சிக்ஸ் பேக் பாடி பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. இப்படி எல்லாம் இருக்கும்போது சிவகுமார் அவர்கள் பேசினது சர்ச்சையை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். சிவகுமார் அவர்கள் இப்படி பேசும்போது சூர்யாவும் இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மனநிலையில தான் ரியாக்ஷன் கொடுத்திருப்பாரு அப்படின்னு நெட்டிசன் சொல்லிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ரெட்ரோ படத்தோட புக்கிங் வர ஏப்ரல் 27 ஸ்டார்ட் ஆக இருக்கு. கண்டிப்பா இந்த படம் சூர்யாக்கு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சு அவருக்கு ஒரு கம்பேக் படமா இருக்கும்னு ஃபேன்ஸுமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுதா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதை தொடர்ந்து விஷால் இதே இன்டர்வியூலேயே இன்னும் 4 மாசத்துல நடிகர் சங்கத்தோட கட்டடம் கட்டப்பட்டுரும், ஸோ நான் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு குட் நியூஸையும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சிவகுமாரோட இந்த சிக்ஸ் பேக் பத்தின பேச்சுக்கு விஷால் கொடுத்த இந்த பதிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.